டேலியில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டாப் குரூப் அண்ட் லெஜர்ஸ்க்கான டேஷ்போர்ட் ரிப்போர்ட் எப்படி பார்க்குறது, அதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னோட கம்பெனிக்கான நேம் சரண்யா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இயர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏப்ரலில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் தான் இங்கே வியூ ஆகுது. நம்ம போட்டிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டாக் ஐட்டம்ஸ் அதே போல் லெஜர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை செக் பண்ணுறதுக்காக கெட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லெஜர் வைஸ் நம்ம வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னா லெஜர் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸில் லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கான குரூப்ஸ் அண்ட் லெஜர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வியூ ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு குரூப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வியூ ஆகிட்டு இருக்கு. நான் லெஜர் வைஸும் நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஷார்ட்கட் கீ F5 அப்படிங்கிறது. ஸோ F5 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய லெஜர்ஸ் அண்ட் வந்துட்டு அண்டர்ஸ் என்னென்ன ஸ்டாக் குரூப்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாக் குரூப்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே டீட்டெயில்டாக வியூ ஆகும். நெக்ஸ்ட் இதுலேருந்து எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இதில் ஸ்டாக் ஐட்டம்ஸையும் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா கெட்வே ஆஃப் டேலியில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ள இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸில் ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவே நம்ம குரூப்ஸும் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாக் குரூப் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இதில் ஸ்டாக் குரூப் அப்படிங்கிறத என்டர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன ஸ்டாக் குரூப் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். நான் இப்போ இந்த சம்மில் எந்த ஒரு ஸ்டாக் குரூப் ஐட்டம்ஸும் வியூ பண்ணலை. எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட் இதில் ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது தான். ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். இதுக்கான ரிப்போர்ட்ஸை தான் நம்ம எல்லாமே வியூ பண்ணி பார்க்க போகிறோம். எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு ஷார்ட்கட் கீ Alt G அப்படிங்கிறது கோ டு அப்படிங்கிற ஆப்ஷன். மேலே மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோ டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இதில் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே டேஷ்போர்ட்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். இந்த ஆப்ஷன்ஸில் தான் நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா டாப் குரூப் அண்ட் லெஜர்க்கான ரிப்போர்ட்ஸை வியூ பண்ணி பார்க்க போகிறோம். இதுலேயே சேல்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸு, பர்ச்சேஸ்க்கான ரிப்போர்ட்ஸு, அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸில் எவ்வளோ அமௌண்ட் க்ளோசிங் அமௌண்ட்ஸ் இருக்குது, அதே போல் அக்கௌண்டிங் ரேஷியோவில் எவ்வளோ அமௌண்ட்ஸ் நமக்கு இங்கே பர்சன்டேஜாக கேல்குலேட் ஆகிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகுது. ப்ளஸ் நம்ம இதில் டாப் லெஜர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்க்காக Alt A அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ கொடுத்துக்கோங்க. Alt A அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் இங்கே வியூ பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா ஷோ இன்ஆக்டிவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது குரூப்ஸ்க்கும் லெஜர்ஸ்க்குமான ஆப்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால டாப் குரூப் லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்ம 28 குரூப்ஸும் வியூ ஆகும். ஸோ இந்த 28 குரூப்ஸில் நம்ம எந்த ரிப்போர்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா கிரெடிட்டாஸ் அண்ட் டெப்டாஸ்க்கான ரிப்போர்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதில் சன்ட்ரி கிரெடிட்டாஸை சூஸ் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ண பார்ட்டிக்கான ரிப்போர்ட்ஸை நான் வியூ பண்ணணும். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறவங்கள செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கான க்ளோசிங் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, நம்மக்கிட்ட எத்தனை கிரெடிட்டாஸ் இருக்காங்களோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். இதை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னரில் பாருங்கள் ரைட் சைடில் கான்ஃபிகர்க்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ ஷார்ட்கட் கீ Alt C அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதில் நேம் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் டாப் குரூப்ஸ் அண்ட் லெஜர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால டாப் குரூப் அண்ட் லெஜர்ஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் இங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம சன்ட்ரி கிரெடிட்டாஸ்க்கான ரிப்போர்ட்ஸை தான் நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ஷோயிங் டில்ட்
டீடைல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஹையஸ்ட் டு லோயஸ்ட் அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ண போகிறோமா இல்லை லோயஸ்ட் டு ஹையஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கேல்குலேட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் குரூப் வைஸ் நம்ம வியூ பண்ண போகிறோமா இல்லை லெஜர் வைஸ் நம்ம வியூ பண்ண போகிறோமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். நம்ம லெஜர் வைஸ் தான் வியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் வேல்யூவில் இதில் நெட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸை வியூ பண்ணணுமா இல்லை டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ரிப்போர்ட்டை வியூ பண்ணணுமா இல்லை கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸை வியூ பண்ணுறோமா இல்லை க்ளோசிங் பேலன்ஸா அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம கிரெடிட் பேலன்ஸை நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷோ குரூப் லெஜர் வித் ஜீரோ பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் லெஜர்ஸ் டு டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ நமக்கான எத்தனை குரூப்ஸ் அண்ட் லெஜர்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற கவுண்ட்டு 100 கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க அப்படின்னா 100 கிரெடிட்டார்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸும் எனக்கு வியூ ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 100 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். 10 நம்பர்ஸ்னால் இங்கே 10 நம்பர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது மினிமம் ஒரு 3 நம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ரிப்போர்ட்ஸை தான் நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால மினிமம் நான் வந்துட்டு ஒரு 4 அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே டைப் ஆப்ஷன்ஸில் டேட்டா ஒன்லி அப்படிங்கிறது. ஸோ டேட்டா ஒன்லினா எனக்கான டேட்டாஸை மட்டும் நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் டேட்டா ஒன்லி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கிராஃப் ஒன்லி அப்படின்னா கிராஃப் மட்டும் எனக்கு வியூ பண்ணணும் அப்படின்னா இங்கே கிராஃப் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 2 ஆப்ஷன்ஸுமே எனக்கு வேணும் அப்படின்னா டேட்டா கிராஃபிக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் கிராஃபிக் டைப்க்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த டைப்பில் நம்ம பார் சார்ட் மாதிரி வேணுமா இல்லை லைனா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நான் பார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் ஃபேக்டரில் நம்ம இதில் எந்த ஸ்கேல் ஃபேக்டர்ஸை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான். ஸோ டிஃபால்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இது கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணி இங்கே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வியூ ஆகிடும். இப்போ எனக்கு 5 மெம்பர்ஸ் ஆர் 3 மெம்பர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு இங்கே வியூ ஆகுது. என்ன ரீசனுக்காக கிரெடிட்டார்ஸில் வரல அப்படின்னா இங்கே அவங்களுக்கான டிரான்சாக்ஷன்ஸை நம்ம போடல. ஸோ அவங்கள ஓப்பனிங் பேலன்ஸில் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு இங்கே அவங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் வியூ ஆகலை. அதையும் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் வியூ பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நித்யா அன்கோ அப்படிங்கிறவங்க இந்த என்ட்ரியை என்டர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மந்த்லி ரிப்போர்ட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த மந்த்லி ரிப்போர்ட்ஸில் ஏப்ரல் மந்த்துக்கான டிரான்சாக்ஷன்ஸாக தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன டேட்டு, என்ன பர்டிகுலர்ஸு, என்ன வவுச்சர் நம்பர் என்ன, கிரெடிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேக்கு வந்துடும். ஜஸ்ட் உள்ள அதுக்குள்ளேயும் நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இப்போ இதுலேருந்து எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. அடுத்தது இதுலேயே காவ்யா என்டர்பிரைசஸ்க்கான ரிப்போர்ட்ஸு. ஸோ காவ்யா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறவங்கள என்டர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு வியூ ஆகும். டேட்டு, பர்டிகுலர்ஸ், டைப் என்ன, வவுச்சர் நம்பர் என்ன, கிரெடிட்டில் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். இதே மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸாக நாங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறவங்கள என்டர் பண்ணிங்க அப்படின்னா இவங்க ஓப்பனிங் பேலன்ஸில் தான் அவங்களுக்கான அமௌண்ட் இருக்குது. அதனால டிரான்சாக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸில் அவங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் எதுவும் வியூ ஆகாது. எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இப்போ எப்படி நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸை வியூ பண்ணமோ அதே போல் டெப்டார்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸையும் நம்ம வியூ பண்ணணும். அந்த பர்சனோட ரிப்போர்ட்ஸை வியூ பண்ணுறதுக்காக Alt A அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ கொடுத்துருங்க. ஷார்ட்கட் கீ கொடுத்துட்டு இதில் டாப் குரூப் அண்ட் லெஜர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். டாப் குரூப்ஸ் அண்ட் லெஜர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இதில் சன்ட்ரி டெப்டார்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் தான் நம்ம வியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அவங்களுக்கான க்ளோசிங் பேலன்ஸ் அமௌண்ட் என்னவோ அது இங்கே வியூ ஆகும். ஸோ இந்த க்ளோசிங் பேலன்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸை நம்ம வந்துட்டு இப்போ டெபிட் ஆர் கிரெடிட்
வேறு ரிப்போர்ட்ஸ் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக Alt+C அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. Alt+C அப்படிங்கிறத கொடுத்துட்டு நேம் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் டாப் குரூப்ஸ் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட்டு குரூப்ஸ் ஆப்ஷன்ஸில் நம்ம சன்ட்ரி டெப்டாஸ்க்கான ஆப்ஷன்ஸ் தான் வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சன்ட்ரி டெப்டாஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ஷோயிங் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் லோயஸ்ட் டு ஹையஸ்ட்டுக்கான ஆப்ஷன்ஸாக நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால லோயஸ்ட் டு ஹையஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் மெத்தட் ஆஃப் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் நம்ம லெஜர் வைஸ் தான் வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால லெஜர் வைஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயே டைப் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ டைப் ஆஃப் வேல்யூவில் முன்ன கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் வியூ பண்ணோம். இப்போ டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஷோ குரூப்ஸ் அண்ட் லெஜர்ஸ் வித் ஜீரோ பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் எஸ் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதில் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் அண்ட் லெஜர்ஸ் டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ நமக்கு எத்தனை நம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் வியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். எனக்கு மினிமம் ஒரு 5 மெம்பர்ஸுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் நான் வியூ பண்ணணும் அப்படின்னா இங்கே 5 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிவிடுங்க. டிஸ்பிளே டைப் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் டேட்டா ஒன்லி அப்படிங்கிறது. டேட்டா ஒன்லி அப்படின்னா இப்போது டேட்டாஸை மட்டும் நான் வியூ பண்ணணும் அப்படின்னா டேட்டா ஒன்லி ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கிராஃபிக் வித் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை தான் நான் வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸையே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிவிடுங்க. இதில் கிராஃபிக் டைப்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்க்கான ஆப்ஷன்ஸ் தான் நான் வியூ பண்ண போகிறேன். ஸோ அதனால பார் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸையே வியூ பண்ணிக்கோங்க. ஸ்கேல் ஃபேக்டர் ஆப்ஷன்ஸில் டிஃபால்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸையே வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு Ctrl+A கொடுத்து இதை சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சன்ட்ரி டெப்டாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அந்த பர்சனுக்கான ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு வியூ ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் டிசைன்ஸும் உங்களுக்கு இங்கே காட்டியிருப்பாங்க. எந்த வைஸ் ரிப்போர்ட்ஸ் வியூ ஆகுது அப்படின்னா லோயஸ்ட் லெவல்லேருந்து ஹையஸ்ட் லெவலுக்கான ரிப்போர்ட்ஸ் தான் நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். ஸோ அதனால லோயஸ்ட் டு ஹையஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உள்ள இப்போ ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸாக நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மோனிஷா கம்ப்யூட்டர் லிமிடெட்ஸ் அப்படிங்கிறவங்க, இவங்களுக்கான அமௌண்ட்டும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ உள்ளே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த மந்த்லி ரிப்போர்ட்ஸில் தான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸையும் வியூ பண்ணி பார்க்க போகிறோம். டேட்டு, பர்டிகுலர்ஸு, டைப் வவுச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். டிரான்சாக்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நித்யா லிமிடெட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கான ரிப்போர்ட்ஸு. ஸோ நித்யா லிமிடெட்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு வியூ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு மந்த்லி வைஸ் ரிப்போர்ட்ஸ் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா லெஜர்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸையும் நீங்கள் வியூ பண்ணி பார்க்க முடியும். இதுலேயே நான் இந்த ரிப்போர்ட்ஸை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் ரைட் சைடில் பாருங்கள், ரிமூவ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீ Alt+D அப்படிங்கிறது. அந்த ரிப்போர்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு Alt+D அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்கள் டிஸ்பிளேக்கு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். இதே போல் மற்ற குரூப்ஸையும் நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா Alt+A அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. Alt+A அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிற லெஜர்ஸ் என்ன அப்படிங்கன்னா பர்ச்சேஸ்க்கான லெஜர்ஸை தான் வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டாப் குரூப்ஸ் அண்ட் லெஜர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் என்ன குரூப் அப்படின்னா பர்ச்சேஸ்க்கான ரிப்போர்ட்ஸை தான் வியூ பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இதில் பர்ச்சேஸ்க்கான ஓவரால் அமௌண்ட் நெட் ட்ரான்சாக்ஷன்ஸ் என்னவோ அது உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இதுலேயும் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா Alt+C அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கோங்க. டாப் லெஜர்ஸ் தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. இதில் லோயஸ்ட் டு ஹையஸ்ட்னா ஹையஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில்
லெஜர் வைஸ்க்கான ஆப்ஷன்ஸ். ஸோ லெஜர் வைஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நெட் ட்ரான்சாக்ஷன்ஸாக கொடுக்குறீங்களா இல்லை டெபிட் ட்ரான்சாக்ஷன்ஸாக கிரெடிட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னா இதில் க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெட் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறேன். ஸோ அதனால் நெட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் அண்ட் லெஜர்ஸ் டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் நம்ம எத்தனை லெஜர்ஸை வியூ பண்ண போகிறோமோ அதுக்கான கவுண்டிங்கை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 5ங்கிறது கொடுக்குறேன். ஆனால் அவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் இதில் இருக்காது. இல்லை அப்படின்னாலும் அங்கே எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு பர்டிகுலராக வியூ பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் இதிலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே டைப் ஆப்ஷன்ஸில் டேட்டா கிராஃபிக் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்க்காக டேட்டா கிராஃபிக் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கிராஃபிக் டைப் ஆப்ஷன்ஸில் பார் ஆர் லைனுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வியூ ஆகும். இதுவே லைன் வைஸ் நான் வியூ பண்ணி பார்க்கணும், சார்ட் வைஸில் லைனுக்கான ஆப்ஷன்ஸை வியூ பண்ணணும் அப்படின்னா இங்கே லைன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸ்கேல் ஃபேக்டர் ஆப்ஷன்ஸில் டிஃபால்ட்டுங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணி இது Ctrl+C கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கான ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். பர்ச்சேஸ்க்கான ரிப்போர்ட்ஸ் வியூ ஆகும். இதே போல் ஒவ்வொரு குரூப்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸையும் நீங்கள் வியூ பண்ணணும் டேஷ்போர்டில் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதே போல் உங்களோட கம்பெனிலையும் ரிப்போர்ட்ஸை வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க.